வணக்கம். இந்த 2026 பாத்தீங்கன்னா புதிய வாடகை விதிகள் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து மாடல் டெனன்சி ஆக்ட் மாதிரி குத்தகை சட்டத்துக்கு கீழே வந்துட்டு ஒரு சில அப்டேட்ஸ் வந்திருக்கு. இது நம்ம வீட்டு வாடகைக்கு போறாங்கல்ல அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லான சட்டம்னே சொல்ல முடியும். இதுல என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க நம்ம லைனா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திங் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, நம்ம ப்ரீவியஸா வாடகைக்கு போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஓரலா பேசிப்போம், அக்ரிமெண்ட் போட்டுப்போம்ல. இனிமேல் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த அக்ரிமெண்ட் வந்து ரிட்டனா தான் இருக்கணும். கைப்பட நீங்க எழுதி அந்த அக்ரிமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் ரெண்ட் அத்தாரிட்டிக்குன்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம நீங்க ரெண்டு பார்ட்டிஸ்மே லேண்ட்லார்டும் டெனன்ட்டும் ரெண்ட் அத்தாரிட்டி ஜாயிண்டா இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஆன்லைன்ல வந்து 60 நாளுக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் ஸ்டாம்பிங்கோட. செகண்ட் பார்த்தா செக்யூரிட்டி டெபாசிட் நம்ம அட்வான்ஸ் கட்டுவோம்ல வீட்டு வாடகைக்கு. அது என்ன எவ்வளவு கட்டலாம்னா, நம்ம 2 months ரெண்ட் தான் வந்து அட்வான்ஸா கட்டணும்னு சொல்லிட்டாங்க. இன்கேஸ் அது கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்றோம், வேற கடைகளுக்கும் அது யூஸ் பண்ணணும், 6 மாசம் வாடகை மட்டும் தான் செக்யூரிட்டி டெபாசிட்டா கட்டணும். அதுவுமே நீங்க வீடு காலி பண்ணும்போதோ இல்ல அந்த ப்ராப்பர்ட்டி காலி பண்ணும்போது அந்த டேக்கே அவங்க வந்து அந்த செக்யூரிட்டி டெபாசிட் உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருந்தோம், லேட் பண்ணக்கூடாது. மூணாவது பாத்தீங்கன்னா ரெண்ட் ஹைக்கு. இந்த வாடகை ஏத்துறதுலாம் பாத்தீங்கன்னா 12 மாசத்துக்கு ஒரு தடவை தான், ஐ மீன் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த வாடகை ஏத்தணும். அதுவும் பாத்தீங்கன்னா 90 நாள் வந்து ப்ரையர் நோட்டீஸ் உங்ககிட்ட கொடுத்துரும். 3 மாசம் ப்ரையர் நோட்டீஸ் கொடுத்தா மட்டும் தான் ஏத்த முடியும். இன்கேஸ் நீங்க அக்ரிமெண்ட்ல ஏற்கனவே மென்ஷன் பண்ணிருக்கீங்கன்னா அது மாத்தலாம். இப்போ இந்த மிட் டர்ம் ஹைக்ஸும் இங்க பாசிபிள் இருக்கு. எப்பெல்லாம் லேண்ட்லார்ட் வந்து சடனா ஏத்தலாம்னா, இன்கேஸ் அவங்க ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் தான் ஆயிருக்கு, இப்ப வீடு வந்து ஒரு பெரிய சேதம் ஆயிருக்கு, இல்ல ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க, அப்ப மட்டும் இவங்க வாடகை வந்து இன்ஸ்டன்டா உங்களால ஏத்த முடியும். நாலாவது பிரைவசி. உங்க வீட்டுக்குள்ள நீங்க டெனண்டா இருக்கிறீங்களா, ஹவுஸ் ஓனர் வந்து உங்க வீட்டுக்குள்ள வந்து 24 மணி நேரத்துக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுத்துருக்கணும். வாட்ஸ்அப் மூலியமாவோ இல்ல ஓரலையோ உங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்தா பிறகுதான் உங்க டெனண்டான நீங்க இருக்கிற வீட்டுக்குள்ளேயே லேண்ட்லார்டாலே வர முடியும். இந்த 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுக்காம வரதுக்கு எந்த வித அலோடும் கிடையாதுன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. அண்ட் செகண்ட் பாத்தீங்கன்னா டே லைட் ரூல் கொண்டு வந்திருக்காங்க. இந்த சன்ரைஸ் சன்செட், இந்த காலையில இருந்து நைட்டுக்குள்ள அவங்க என்ன ரிப்பேர் வேணா பண்ணலாம், உங்க வீட்டை வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுவுமே 24 மணி நேரம் நோட்டீஸ் கொடுத்துட்டு தான் பண்ண முடியும். இந்த எமர்ஜென்சி எக்ஸப்ஷன்ஸ் எப்பப்பெல்லாம் வரும்னா, இன்கேஸ் ஃபிளட்டா இருக்கு, ஒரு நேச்சுரல் கெலாமிட்டி இருக்கு, ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்பட்டுச்சுன்னா அப்ப எமர்ஜென்சி அவங்க உள்ள வர முடியும். அண்ட் அஞ்சாவது பாத்தீங்கன்னா ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இப்போ லேண்ட்லார்ட் என்ன பண்றாங்கன்னா, ஸ்ட்ரக்சரல் டேமேஜ், ஒரு பெரிய டேமேஜ் எல்லாம் வந்துட்டு லேண்ட்லார்ட் தான் பாத்துக்கணும்னு சொல்றாங்க. ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பெயிண்டிங்கா இருக்கலாம், எலக்ட்ரிக்கல் வயரிங்கா இருக்கலாம், பிளம்பிங்கா இருக்கலாம், இதெல்லாம் லேண்ட்லார்ட் தான் பண்ணணும் ரிப்பேர். டெனன்ட் என்ன பண்ணணும், டே டு டே வியர் அண்ட் டேர் இருக்குல்ல, இப்போ டேப் ரிப்பேர் பண்றது, ஸ்விட்சஸ் ரிப்பேர் பண்ணலாம், நீங்க டெனன்ட்ஸ் பாத்துக்கணும். இன்கேஸ் 30 நாளைக்குள்ள லேண்ட்லார்ட் வந்துட்டு நீங்க சொன்ன ரிப்பேர் ஒரு பெரிய ரிப்பேரா இருக்கு, அது லேண்ட்லார்ட் 30 நாளுக்குள்ள பண்ணினா டெனன்ட் வந்து நீங்க அதை பண்ணிட்டு ரெண்ட்ல இருந்து காசை குறைச்சிக்கலாம்னு சொல்ற மாதிரி இந்த ரூல்ல சொல்லிட்டாங்க. அண்ட் ஆறாவது பாத்தீங்கன்னா ஃபாஸ்டர் எவிக்ஷன்ஸ். இதுல என்ன சொல்றாங்கன்னா, ரெண்ட் ட்ரிபியூனல் வந்துட்டு இப்ப நீங்க ரெண்டுக்கும் மேற்பட்ட மாசத்துல வந்து இப்ப பேமெண்ட் ரெண்ட் கட்டவே இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்னா, உங்களை வந்து 60 நாளைக்குள்ள வந்துட்டு அங்க ஜட்மெண்ட் பாஸ் பண்ணிடுவாங்க ரெண்ட் ட்ரிபியூனல்ன்ற மாதிரி வந்து லேண்ட்லார்ட்ஸ்க்கு ஃபேவரா இந்த சட்டம் சொல்லுது. இதுல பாத்தீங்கன்னா இன்கேஸ் உங்களை காலி பண்ண சொல்லி நீங்க காலி பண்ணல, பேமெண்ட் ஆஃப் ரெண்டும் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் 2 monthsக்கு வந்துட்டு நீங்க கட்டுற ரெண்ட் 2 மடங்கு அதிகமா கட்டணும். அப்போ நெக்ஸ்ட் 2 monthsக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 4 மடங்கு அதிகமான ரெண்ட் கட்டணும்னு சொல்றேன். இப்போ ஃபர்தரா வந்து ஏதாவது அப்டேட்ஸ் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இந்த மாதிரி தகவல் தெரிஞ்சுக்க லீகல் கட்சி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, டூ ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.